ஹல்லேலூயா. 104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனம். சங்கீதம் 104:28 வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் இந்த ஆண்டுக்காக நமக்கு தந்த வார்த்தை, இந்த திருப்தியின் ஆண்டு. நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை திருப்தியாக்க வேண்டிய அனைத்துமே என் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். 14வது அதனுடைய 13-14 வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது, தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேல் வீடுகளிலிருந்து உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியா இருக்கிறது. இந்த பூமியையே திருப்திப்படுத்துகிறவராம் அவர். பூமியையே அவருடைய கிரியைகளின் பலனால் திருப்தியாக்கும் போது, அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? என் தேவனுடைய கரத்திலே என்னை திருப்திப்படுத்த வேண்டிய அனைத்தும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். யாருக்கு என்ன கொடுத்த திருப்தி ஆகும்னு அவருக்கு தெரியும். ஒரு பிஸ்கட்டுக்காக அழுகிற ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு கிரீம் பிஸ்கட்டுக்காக அழுதுட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த பிள்ளைகிட்ட போய், இங்கே பாருமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், என்ன அப்படி கோல்டு பிஸ்கட் அப்படி கொடுத்து அந்த பிள்ளைக்கு அழுக நிற்குமா? நிற்காது. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருமா, கிரீம் பிஸ்கட்டு 5 ரூபா தான், கோல்டு பிஸ்கட் உனக்கு 5 லட்சம் ரூபா. அழுக நிற்காது. ஆமென், அதுக்கு அதுதான் தேவை. ஆமென். அவருக்கு தெரியும், மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளும் முளைப்பிக்கிற, அந்த முளைப்பிக்கிறதுக்கு வேண்டிய தண்ணி எங்க இருக்கிறது? அவருடைய மேல் வீடு. அவருடைய மேல் வீடுனா என்ன தெரியுமா? வானம்தான். ஹல்லேலூயா. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். சர்வ வல்லவருக்கு தெரியும். ஆமா, நான் என் வாழ்க்கையில நிறைவு உண்டாக நான் எதினால் திருப்தி ஆவேன் என்பதை என் தேவன் அறிவார். அவர் கையை திறந்து என்னை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். வலது கரத்தை ஒரு விசை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் தமது கையை திறந்து என்னையோ என் குடும்பத்தையோ திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. நம் தேவனை போல பெரிய தேவன் இல்லை. இந்த 104வது சங்கீதம் முழுவதும் அவருடைய அதிசயமான கிரியைகள், அவர் எப்படி அவருடைய கிரியைகளை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதனுடைய 31வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும். அடுத்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் சத்தமா வாசிக்கலாமா? கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். எல்லாரும் சொல்லுங்க ஒரு விஷயம் கூட, கர்த்தர். எல்லாரும் சொல்லணும் ஒரு விஷயம் கூட, கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே. அப்ப அவர் என்ன செய்யறாரோ அதுல அவர் என்ன எப்படி இருக்கிறாரா? சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில 5 காரியங்களை ஆமென் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த 5 காரியங்களையும் ஆரம்பத்திலே சொல்லிவிடுகிறேன். 28 முதல் 30 வரையுள்ள வசனங்களிலே அந்த 5 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, அவர் கொடுக்கிறார். நீர் கொடுக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லணும். கொடுக்கிறார். 2வது, கையை திறக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், திறக்கிறார். திறக்கிறார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கொடுக்கிறார். 2, திறக்கிறார். 3, மறைக்கிறார். மறைக்கிறார். எதை மறைக்கிறார்? முகத்தை மறைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க 3, மறைக்கிறார்னு சொல்லிருங்க. மறைக்கிறார். ஃபர்ஸ்டே ஒரு வேர்டை எல்லாரையும் சொல்ல வச்சிருக்கிற. என்ன வேர்டு தெரியுமா? கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுவார். The Lord shall rejoice in his works.
ஆண்டவர் இதுல என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஜாலி இருக்கு, இதுல என்ன ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்க தோணும். அது அப்புறமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? சத்தமா சொல்லணும். 2 திறக்கிறார், 3 மறைக்கிறார், 4 எடுக்கிறார். ஆமா, சிலருக்கு இப்பவே எடுத்தது மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. 4 என்ன சொன்னேன்? எடுக்கிறார். 5 உயிர்ப்பிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இனி இந்த 5ஐயும் எல்லாரும் சேர்த்து சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கொடுக்கிறார், திறக்கிறார், மறைக்கிறார், எடுக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். கர்த்தர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுல அந்த கொடுக்கிறார், திறக்கிறார் சொல்லும் போதெல்லாம் அப்படி துள்ளணும் போல இருக்கும். ஆமென். துள்ளலாம் நினைக்கும் போது அடுத்து மறைக்கிறார், எடுக்கிறார். போச்சு. ஹல்லேலூயா. ஆனா அதோட முடியல. அது எப்படி ஆண்டவர் கன்க்ளூட் பண்றார் பாருங்க. உயிர்ப்பிக்கிறார், உயிர்ப்பிக்கிறார். அப்போ ஆண்டவருடைய செயலை நம்ம பாதியில வச்சு நம்ம ஒரு ரிசல்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய செயல் பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியினுடைய வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. அது எப்படி உனக்கு தெரியாதோ எல்லாவற்றையும் அது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இந்த வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் செய்தி கவனிச்சா உங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சில செயல்கள் ஆமே. நாயினோர் விதவைக்கு இயேசுவை யாருன்னே தெரியாது. அந்த விதவையின் மகன் மரித்து அந்த பாடியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வழியா ஜீசஸ் கிராஸ் பண்றார். அந்த வாசலுக்கு வெளியே இவங்க கொண்டு போறாங்க. இயேசு வாசலுக்கு உள்ள வராரு. பொதுவாகவே பாருங்க, இந்த மாதிரி ஊர்வலம் போகும்போது எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி இயேசு பார்த்த போது இந்த ஸ்திரீயை பார்த்ததும் அவருக்கு மனது உருகி அழாத அப்படி சொல்லி அந்த பாடையை தொட்டு பையனை உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். மார்த்தாள் மரியாள் இயேசுக்காக காத்திருந்தாங்க. 2 நாள் டிலே பண்ணி போய் சுகத்தை கொடுத்தார். ஆனா இயேசு வர்றதுக்கு முன்னாடியே இயேசுவை பத்தி பேசி பேசி ஒருத்தர் காத்திருந்தார். யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன். இப்போ இந்த நாயினோர் விதவைக்கு ஒரு அற்புதம் செஞ்ச மேட்டரை யோவானுடைய சீஷர்கள் போய் யோவான்கிட்ட சொல்றாங்க. இப்படி அவர் இப்படி போன ஒரு இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. யோவானுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போய் அவர்கிட்ட போய் கேளு, வரப்போகிறது நீர்தானா இல்லை வேறொருவர் வர நான் காத்திருக்கணுமா? காத்திருக்கிறது நான், செய்யறது இன்னொருத்தர். இயேசு யாருன்னே தெரியாம அழுதுட்டு போனவங்கள நிறுத்தி விட்டு அழுகையை தொடக்கிறார். நான் மூஞ்ச காட்டினாலும் திரும்பி திரும்பி போறார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் படிச்சீங்கன்னா எடுக்க வேண்டாம். அவன் யோவான் காவலில் வைக்கப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயா நாசரேத்தை விட்டு எங்க போறாரா? கலிலேயாவுக்கு. என்ன யோவானா ஜெயில போட்டாங்களா? எடு வண்டிய ஓடு, நேரம் அங்க போய். ஏன் புரிய மாட்டேங்குது? இதே போலதான் நமக்கு புரியாது. ஆண்டவரே, உங்கள்கிட்ட வராத ஒரு ஆளை கூட்டு விட்டு அற்புதம் செய்றீங்க. உங்களை எதிர்பார்த்து இருக்கிறவங்கள 2 நாள் காத்திருக்க வச்சு அற்புதம் செய்றீங்க. இன்னொருத்தன் உங்களையே சொல்லி சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த ஒருத்தன் வாழ்க்கையில அவனை அப்படியே உட்கார வச்சுட்டு அவனுக்கு நடந்ததெல்லாம் கேட்டுட்டு ஓகே 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 சொல்லி விட்டுட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆவியின் வழி அது உருவாகும் விதம் என்னதென்று அறியாதது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். நமக்கு தெரியாது, ஆனா ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? அவர் சகலத்தையும் ஞானமாய் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய எந்த ஒரு கிரியையிலையுமே தவறு வரவில்லை, தவறு வராது. அதனாலதான் அவர் ஒண்ணு செய்யும் போது அவர் தமது கிரியைகளிலே என்ன செய்கிறாரா? மகிழுகிறார், மகிழுகிறார்.
ஆண்டவரே, நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அல்லது கையை திறக்கும் போது மகிழ்ச்சி இருக்கலாம். அது ஏன் ஆண்டவரே முகத்தை மறைக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படிப்பா மகிழ்ச்சி இருக்கும்னு பார்த்தா அவருக்கு அந்த ரிசல்ட் தெரியும், இதனுடைய ரிசல்ட் தெரியும். ஹல்லேலூயா. எதற்காக இந்த பாதையிலேயே அவருடைய பிள்ளைகளை நடப்பிக்கிறார் என்கிற ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் தமது கிரியைகளிலே மகிழுகிறார். ஆமென். இந்த 5 காரியத்தை 3ஆக பிரித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். இந்த கொடுக்கிறதும் கையை திறக்கிறதும் ஒரு பகுதியாக, மறைக்கிறது எடுக்கிறது 2வது பகுதியாக, உயிர்ப்பிக்கிறது 3வது பகுதியாக, இப்படி 3 நிலையாக இந்த முதல் ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தா யோபுவை நம்மால சொல்ல முடியும். ஆமென். இந்த தேவனுடைய கிரியைகள் அதை குறித்து யாக்கோபின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசியுங்கள். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் இந்த வேர்டை தான் கவனிக்கணும். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாருன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாதுன்னா யோபுவுக்கு தெரியாது, யோபுவின் நண்பர்களுக்கு தெரியாது. இந்த சோதனைக்கெல்லாம் காரணமா ஒருத்தன் இருந்தான், யார் தெரியுமா? சாத்தான். அவனுக்கு தெரியாது, தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ புத்திரருக்கு தெரியாது, ஒருத்தருக்குமே தெரியாது. இதை செய்கிற தேவனுக்கு மட்டுமே தெரியும். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார். அவர் அதெல்லாம் மாறவே மாட்டார். அவரோ வென்றால் ஒரே மனதா இருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. அதனாலதான் உங்களுக்கு அன்பாய் இந்த முதல் ஆராதனையில ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, அதாவது வேலை முடியாம நீயா ஒரு தீர்மானத்துக்குள்ள வராத. இதுதான் கர்த்தர் இன்னைக்கு தருகிற செய்தி. வேலை முடியாம இது ஏன் இப்படியா இருக்கு, அது ஏன் அப்படி இருக்கு, வேலை முடியட்டு. வேலை முடியாம நாமளா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடக்கூடாது. இது அவ்வளவுதான், இது இப்படிதான். ஆமென். எல்லாருடைய முறுமுறுப்பை ஓய பண்றதுக்கு ஆண்டவர் எடுத்தது ஒரே ராத்திரி. இஸ்ரவேலருடைய முறுமுறுப்பை ஓய பண்ணுவதற்கு ஆண்டவர் எடுத்தது ஒரே இரவு. ஒரே இரவு. வாழ்க்கையில பல இரவுகள், முறுமுறுப்புகள், வேதனைகள், இதோடு தான் ஆரோனும் மோசையும் பயணித்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் அந்த வேலை முடிகிற டைம் வருது பாருங்க. ஹல்லேலூயா. அந்த நாளுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடப்பிக்கப்பட வேண்டும். என்ன நடப்பிக்கப்பட வேண்டும்? உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நடுவிலே ஆரோன் திறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தருடைய செயல்கள் நமக்கு புரியாது. கர்த்தர் அவனை கொண்டு வந்து அப்படி நிற்க வைக்கிறார். நிற்க வைத்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கோத்திரத்தின் கோல்களிலும் அந்தந்த கோத்திரத்து பெயர்களை எழுதி கூடாரத்துல கொண்டு வை அப்படிங்கிறார். என்ன நடக்க போகுது ஒண்ணுமே தெரியாது. மோசைக்கும் தெரியாது. இது எப்போ பூத்து எப்போ காய்த்து ஒண்ணுமே தெரியாது. நீ வச்சுட்டு கிளம்புண்டாரு. மோசையும் கிளம்புண்டாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய செயல்கள் நமக்கு புரியாது. அந்த கோல்ல அந்த கனி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரிய வரும். அதே போல பூ பூக்கிறது நமக்கு தெரியாது, காய் காய்க்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் அவருடைய செயலின் முடிவை எல்லா கண்களும் காணும் போது, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் சத்தம் ஆமென் சொல்வீங்க? கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் மகிழ்ச்சியா தான் பண்றார். அப்போ இதுல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. அதான் நீங்கள் எதிர்பார்த்துக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல. அதனாலதான் அவர் கிரியைகள்ல அவர் என்ன செய்கிறார்? மகிழுகிறார், தீமைக்கு அல்ல. இந்த யோபுவினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, யோபுவினுடைய முதல் அனுபவம், கர்த்தர் கொடுக்கிறார், கையை திறக்கிறார். யோபு 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். இந்த யோபுவை குறித்த ஒரு அறிமுகம். இந்த யோபு யார் அப்படின்னா பெரியவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பெரியவனா இருந்தானா? அவனுக்கு நல்ல ஆஸ்தி. இந்த ஆஸ்தி, இந்த சம்பாத்தியம் எல்லாம் யோபுவுக்கு திடீர்னு வந்தது கிடையாது, அல்லது கூடவே இருந்தது கிடையாது. சாத்தானே சொல்லுகிறான் பாருங்கள், அதனுடைய
10வது வசனத்துல அதை வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதி. அவனுக்கு எப்படி இந்த பெருக்கம் வந்துச்சு அப்படின்னா, அவன் கைகளின் கிரியையை நீங்க பிளஸ் பண்ணீங்க, நீங்க ஆசீர்வதித்தீங்க, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு. அப்ப சும்மா வந்தது கிடையாது. சாத்தானே பார்க்கிறான். அப்ப இவன் ஆரம்பத்திலே எல்லாம் உடையவன் அல்ல. யோபுவே உங்க ஆரம்பம் என்ன அப்படின்னு கேட்டா, யோபு சொல்லுவாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் 10-12 தயவையும் பாராட்டு. அப்ப எனக்கு ஆரம்பத்துல கர்த்தர் பாராட்டின தயவு என்பது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். நான் வாழ்வதற்கு உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. அதாவது இந்த பூமியிலே நான் பிழைத்திருப்பதற்கு எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதன் பிறகு அதை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். நான் இந்த வசனங்கள் எல்லாம் சேர்த்து வைத்து ஒரே லைன்ல அவங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யோபு திடீர்னு வந்த பணக்காரன் கிடையாது. அவன் கொஞ்சத்திலிருந்து வந்தவன். ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. நல்ல கவனமா கேளுங்க. இதை சொல்லும் போது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம கையில ஏதோ ஒரு வேலை பார்க்கிறோம், அது கர்த்தர் கொடுத்தது. ஏதோ நமக்கு வாழ்வாதாரம் கிருபையா நடந்துட்டு இருக்குன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அதுல யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு நீங்க பார்க்குற வேலை ஒரு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஆமேன், ஆண்டவருக்கு எது பிடிக்காதுன்னா இந்த சும்மா இருக்கிறது, இந்த சோம்பேறியா இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டதை வச்சு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் முதல்ல எடுத்ததுமே நீர் கொடுக்க. ஆமேன், எனக்கு கர்த்தர் ஒண்ணு கொடுத்திருக்கிறார், அதை வச்சுட்டு நான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தா அவர் எப்படி என் மேல அந்த கையை திறப்பார்? எனக்கு கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 22:29 நான் சொல்லுகிற வசனம் மட்டும் வாசிங்க. தன் வேலையிலே ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாய் நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஒருத்தன் வேலையில், அது எந்த வேலையாகட்டும், அதுல அவன் ஜாக்கிரதையா இருக்கிறான் அப்படின்னா அவன் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவனை அநேகத்துல அதிகாரியாய் வைப்பேன். இது ரொம்ப முக்கியம். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல், இன்னைக்கு தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், அதுல நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது, அதை வைத்துதான் அவர் நம்ம மேல கையை திறக்கணுமா வேண்டாமா என்பதை அடுத்து தீர்மானிப்பார். எனக்கு தேவன் கொடுத்ததை வச்சுட்டு நான் எதையுமே பயன்படாம, எனக்கு தேவன் ஒரு நாளை கொடுக்கிறார். அந்த நாளிலே நான் செய்ய வேண்டிய பலனுக்கான கிருபைகளை கொடுக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார். இதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? ஒரு சத்தியம் தெரியுமா? இந்த பரலோக ராஜ்யத்தின் பார்வையில யார அவருக்கு பிடிக்காது அப்படின்னா, சும்மா இருக்கிறவங்கள அவருக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக உவமைகளை இயேசு சொல்லுவார். அதில் ஒரு உவமை தான் மத்தேயு சுவிசேஷம் 20வது அதிகாரம். அந்த 20வது அதிகாரத்துல 1வது வசனம் முதல் நீங்க பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போய் பார்த்து வேலையாட்களை கூப்பிடுகிற 3வது வசனத்தை வாசியுங்கள். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவில் போகும்போது 3ஆம் மணி வேளைன்னா காலையில 9 மணி. ஓகே, காலையில 9 மணி. அது யூத கணக்குப்படி அவங்களுக்கு டைம். நமக்கு நைட்டு 12 மணில இருந்து டைம் ஸ்டார்ட் ஆகும். அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 to 6 மார்னிங் 6 மணிக்கு 1ஆம் மணி வேலை. ஆமா, 3ஆம் மணி வேலைன்னா 9, நம்ம டைமுக்கு 9 மணி. காலை 9 மணிக்கு புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா நிற்கிற சிலரை பார்த்து, நீங்க போங்க, நான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்படி அனுப்பிட்டு 6வது வசனத்துல 11ஆம் மணி வேலை இருக்கு. 11ஆம் மணி வேலைன்னா நம்ம டைமுக்கு ஈவினிங் 5 o'clock. அந்த 11ஆம் மணி வேலையில வராரு. வரும்போது வேறு சிலர் நிக்கிறதை, சும்மா நிக்கிறத பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன? அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் எது அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த சும்மா இருக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது. நீர் உமது கையை திறக்க நான் நன்மையினால் திருப்தியாவேன், சந்தோஷம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன பண்ற?
நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவன் நமக்கு கொடுத்த கொஞ்சத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோமா? தாவீதை பாருங்க, தாவீது மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? ஆமே, ராஜரீக அபிஷேகம். ஆனால் தாவீதை தகப்பன் திருப்பி எங்கதான் விடுறாருன்னா, ஆடு கொஞ்சம் ஆடை மேய்க்க விடுறார். கொஞ்சம் ஆடை தாவீது மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வருது. தாவீதுக்கு என்ன, இது என் ப்ரொஃபஷன் கிடையாது, இது என் வேலை கிடையாது, அது போட்டுன்னு விட வேண்டியதான, உயிரை பணயம் வைத்து அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான். இப்போதைக்கு நான் இதுல இருக்கிறேன், என் கேராப்ல இது நாசாயிடக்கூடாது. அவன் அவ்வளவு, ஒரு கரடி வருது, அவ்வளவு கேர்ஃபுல்லா அந்த வேலை செய்யறான். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை கண்டார். அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக அவர் எடுத்ததும் கையை திறக்க மாட்டார், அவர் கொடுப்பார். கொடுத்ததுல நம்முடைய செயல்பாடை பார்த்து அவர் கையை திறப்பார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் கொடுத்தது சந்தோஷமா. இப்படி அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று தகப்பன் அழைத்து விடுகிறான், நீ இப்போ யுத்த களத்துக்கு போ அப்படின்னு. பைபிள் சொல்லுது, ஆடுகளை அவன் அப்படியே காவலாளி வசமாய், சும்மா விட்டுட்டு போகல, காவலாளி வசமாய் விட்டு விட்டு அவன் யுத்த களத்துக்குள்ளே ஓடுகிறான். ஆமே, என் வேலை இது கிடையாது, அப்படி அல்ல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை எந்த நிலையில் வைத்திருக்கிறார்? ஆமே, பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தர் இன்னைக்கு எதுல வைத்திருக்கிறாரோ அதுல நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமென், சந்தோஷமாய், glory, hallelujah. ஆமென், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஒரு எம்பிக்கு என்ன போஸ்டோ அந்த பொசிஷன்ல வாழ்ந்து வந்தவன் தான் யார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் கிறிஸ்துவுக்குள் வந்தது நிமித்தம் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி விட்டு, அதன் பிறகு அவர் என்ன வேலை செய்யறவரா இருக்கிறார் அப்படின்னா, இந்த கூடாரம் தொழில் பண்ணுகிற டென்ட் மேக்கரா அவர் அந்த வேலை செய்யறார். எப்படிங்க இருக்கும்? ஆமே, கொரிந்து பட்டணத்துல போய் கொஞ்ச நாள் அவர் அந்த டென்ட் மேக்கரா தான் வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். என்ன பவுலே பாரு, நீ இப்படி இந்த வேலை இல்ல, கர்த்தர் இன்னைக்கு என்ன எப்படி வச்சிருக்கிறார், அதுல நான் எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா அதை நான் செய்யறேனா, செயல்படுகிறேனா, இது ரொம்ப முக்கியம். எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், எதுவுமே செய்யாம தேவன் கொடுத்த தருணத்தை, தேவன் திறந்த வாசல்களை பயன்படுத்தாமல் தேவன் தந்த கிருபைகளை போக்கடித்து கொண்டிருக்கிறவங்க மேல கர்த்தர் தமது கையை திறக்கவே மாட்டார். என் ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு தேவன் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் மேல கர்த்தர் கையை திறக்கணும்னா என்னுடைய செயல்பாட கர்த்தர் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தினால யார சட்டை பண்ணலாம்? ஆரம்பம் 1000 முழம் அளக்கும் போது அது கணுக்கால் அளவாய் தான் இருந்தது. நீங்க அளக்க பார்த்து நாங்க இப்போ 1000 முழம் அளந்தாலும் எவ்வளவுதான் இருக்கு? கணுக்க இல்ல. இப்படிதான் ஆரம்பம், இப்படிதான் ஆரம்பம். அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? இயேசு கிறிஸ்து மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார்? அவர் ஒருவராய் அல்லவா ஸ்டார்ட் பண்ணார். அது போக போக விருத்தி அடைந்து, விருட்சம் போல அது விருத்தி அடைந்தது அல்லவா. ஆபிரகாம் ஒருவராய் அல்லவா அழைக்கப்பட்டார். ஆண்டவர் எல்லாருக்கும் எடுத்ததுமே கையை திறக்க மாட்டார். அவர் கொடுக்கிறதுல நம்முடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எனக்கு கேட்கிற அன்பு, இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை செட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதுல நீங்க உண்மையா இருங்க, அதுல நீங்க சந்தோஷமா செயல்படுங்க. ஆமென். சாத்தானே நாளைக்கு பொறாமை, அவனுக்கு பொறாமை தான் இல்லை. அவன் சொல்லுவான், இவன் இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீர் அவனை ஆசீர்வதித்ததினால். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். சில நேரத்தில் நான் எதிர்பார்த்த வேலை ஒண்ணு, எனக்கு கிடைச்ச வேலை இன்னொன்னு, அப்படி சொல்லி மன விரக்தியில வேண்டாம். ஆமா, நீர் கொடுக்க. ஆமா, இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரத்துல, இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரம் உங்களுக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது? ஆமா, சொல்றீங்கல்ல, அப்ப சந்தோஷத்தோடு நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரி. ஆண்டவரே, நீங்க தான் இப்படி வச்சிருக்கிறீங்களாப்பா, தேங்க்யூப்பா. ஆமென், ஹல்லேலூயா. அதனாலதான் யோபு வாழ்க்கையில இழப்பு வரும்போது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் சொல்லவே இல்லை, கர்த்தர் கொடுத்தார், அவ்வளவுதான். இது அவர் கொடுத்தார், அவர் கொடுத்தார். அதே நேரத்தில் இவன் வாழ்க்கையில கர்த்தர் கையை திறப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. அது கர்த்தரே சொல்லுகிறார். 8வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். நல்ல கவனமா கேளுங்க. அதாவது வசதிகள் பெருக 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 பெருக
மனிதன் பாவம் செய்வதற்கான அனுகூலங்கள் ரொம்ப மிகுதியாகும். இதான் ஃபேக்ட், இதான் உலக வழக்கம். ஒரு மனுஷனுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு உயருகிறதோ அந்த அளவுக்கு அவன் இடறுகிறதற்கான வழிகளும் திறக்கப்படும், அவன் இடறுகிறதற்கான அனுகூலங்களும் ஏற்படுத்தப்படும். ஒருத்தனுடைய பெயர் புகழ் எல்லாம் ஓங்க 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 அவனை குறித்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாறுவாங்க, கான்டாக்ட் மாறுவாங்க, பெரிய பெரிய நபர்களோடு தொடர்பு கிடைக்கும். அந்த மனுஷன் இடறுவதற்கு நிறைய அனுகூலங்கள் இதுதான். ஆனா அதுல இந்த யோபு தன்னை காத்து கொண்டான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான். பொதுவா பாருங்க, ஒருத்தன் நெருக்கத்தை அனுபவிக்கிற நாட்கள்ல அவன் பாவம் செய்வதற்கான தருணத்தை விட அவன் விசாலமான சூழ்நிலையில் வரும்போது அவன் பாவம் செய்வதற்கான தருணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வாழ்க்கையில நம்மை அடுத்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகும்போது இதுவும் ஒரு பெரிய கண்ணியாகவே இருக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லா யோசேப்பு அதுல தான் விலகி ஓடினான். யோசேப்பு ஜெயில இருக்கும்போது பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடைச்சதா? இல்ல. ஆனா போர்த்திபாரின் வீட்டுல மேனேஜரா போஸ்ட் கிடைச்சதும் பாவம் செய்வதற்கு சான்ஸ் கிடைச்சல. இதுதான் உலக வழக்கம். தாவீது பாருங்க, குகையிலையும் காட்டிலையும் வனாந்திரத்திலையும் ஓடி திரிந்தானே, பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்ததா? இல்ல. ஆனா நல்ல ஒரு வீட்டுல பால்கனியோட வீடு, ஆமா, வீட்டு பால்கனியில ஈவினிங் நேரம் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாரு. கண் எங்க போகுது? நம்ம லைஃப்ல கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் செட்டில் ஆக ஆமே, இடறுவதற்கும் தவறுவதற்குமான இந்த இடத்துல தான் யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறான். இவன் மேல கர்த்தருடைய கரம் திறக்காம எப்படி அவர் இருப்பார்? ஹல்லேலூயா, ஆமென். ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், அப்படி இது பண்ண மாட்டோம், அதை பண்ண. ஏன்? அன்னைக்கு நமக்கு பெரிய வசதி இல்லை, அன்னைக்கு நமக்கு பெரிய கான்டாக்ட் கிடையாது, அன்னைக்கு நம்ம இப்படி இருந்தாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்ல. இன்னைக்கு நம்மளை சுத்தி வசதி வாய்ப்புகள், இன்னைக்கு சுத்தி நிறைய கான்டாக்ட் இருக்கு. இன்னைக்கு அவங்க இப்படி பார்ப்பாங்க, இவங்க எப்படி பார்ப்பாங்க. இந்த யோபுவை பாருங்க, இந்த நியூ இயர் சர்வீஸ்ல ஆவியானவர் அதை தானே சொல்ல வைத்தார். ஆமென். நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இவன் தன்னை காத்து கொண்டான். அதன் ஒரு அடையாளம் தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோபு சொல்றார் 31வது அதிகாரம் அதனுடைய 9 முதல் உள்ள வசனத்தை பாருங்கள். என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. 11வது வசனத்தை வாசிங்கள். அது தோஷம். நல்ல கவனிங்க, இது பாவம், இது கிரைம். இப்படி பண்ற எந்த செயல்? என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி இன்னொரு வீட்டு வாசலை எட்டி பார்த்தது உண்டானால் அது தோஷம், அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். 12வது வசனம். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். அப்ப யோபுவின் ஆஸ்தி பெருகிறதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னை காத்து கொண்டான். நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்சம் வசதி வந்ததும் அவங்க ட்ராக் மாறினது நிமித்தம் தோஷம் உள்ளே வந்து சம்பத்தெல்லாம் நிர்மூலமாகுது. எத்தனை கர்த்தர் நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல வசதியை கொடுப்பார், நல்ல வாசலை திறந்து கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததும் ஆமேன் ட்ராக் மாறி, ஆமேன் அந்நிய ஸ்திரீயின் மேல ஒரு பார்வை, இதனால என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா தோஷம் உள்ள வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்னைக்கு அநேகருக்கு தேவன் நன்மை கொடுத்தும் அதை அனுபவிக்க முடியாதபடிக்கு அது அப்படி ஒரு நிர்மூலத்தை அது கொண்டு வருகிறது. ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவது அனுபவிப்பதற்கு. ஆமென். நீ வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் என்று பிரசங்கியிலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வு காலத்தில் என்னால் அனுபவிக்க முடியவில்லை என்றால் அது தோஷம். இந்த தோஷம் உள்ளே வருவதற்கு நான் இடம் கொடாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஒன்றும் இல்லாம இருக்கும்போது யாரும் தேடி வர மாட்டாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் அல்லது கொஞ்சம் பெயர் புகழ், கொஞ்சம் நம்ம லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கண்களுக்கு நம்ம பிரியமா தெரிவோம், நிறைய பேர் கண்களுக்கு நம்ம பிரியமா தென்படுவோம், நிறைய பேர் நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க, விசாரிப்பாங்க. அப்போ தோணும் நமக்கு என் மனைவி கூட இப்படி என்கிட்ட விசாரிச்சது கிடையாது, ஆனா இவங்க எவ்வளோ பாசமா டெய்லி காலையில் அப்படிலாம் தோணும்.
ஆமே, இதெல்லாம் தோஷம். நம்ம சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கல, தோஷம். தோஷம், இதெல்லாம் தோஷம். அது என்ன செய்யும் தெரியுமா? சம்பத்தை நிர்மூலமாக்கும். இன்னைக்கு அந்த காலத்து சீக்ரெட் சின்ஸ் வெளியே தெரியாது. ஆமே, ஒரு ஒண்ணுமே இருக்காது. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை வைத்து போகிறான் இருக்கு, வைக்க முடியாது. சீக்ரெட் சின். சீக்ரெட் சின்னுக்கு ரீசன் என்ன? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமா? கர்த்தர் கொடுத்த நன்மையா? இல்ல. சாலமோன் இப்படித்தானே தவறுனான். சாலமோனுக்கு எதை கேட்க வந்தாங்க? ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். ஞானம் கேட்க யார் வந்தாலும் விட மாட்டார். ஆளு உட்காரமா இல்ல உட்காரு, எல்லாரையும் உட்கார வச்சிருவாரு. ஆமே, நம்ம ஞானத்தை தான் சொல்றேன். தேவன் நமக்கு தருகிற நன்மையில நம்ம எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனா. எனக்கு சில காரியங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த நிர்பந்தத்துக்கு வர காரணம் உங்களுக்கு இருக்கிற வசதி தானே, சொசைட்டில உங்களுக்கு இருக்கிற நேம் தானே. சில நிர்பந்தத்துக்குள்ள நம்ம வழங்குவதற்கான காரணம் என்ன? அப்ப ஆண்டவர் சொல்ல, நான் இதெல்லாம் உனக்கு தந்தது தானே உனக்கு பிரச்சனையா இருக்கு. இப்போ பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். தேவன் ஒருவன் வாழ்க்கையில ஒரு நிறைவை, ஒரு சம்பூரணத்தை கட்டளையிடுகிறார்னா அவன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சாத்தான் சொல்லுகிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. இதை எழுதும் போது ஆவியானவர் சிந்தையில வைத்த வார்த்தை, யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார். ஹல்லேலூயா. யோபு தன்னை காத்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்து கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த வேத வசனத்தின்படி உங்கள் நடையை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து, உங்க எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு புல்லை கூட சத்துரு தொடாதபடிக்கு கர்த்தர் உங்கள் சம்பத்தை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்துருவுக்கு இடம் கொடுக்க கூடாது. தோஷம் உள்ளே வருவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. உள்ள வந்துட்டுனா அதை அப்புறப்படுத்துறதுக்கான வழியை தான் நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கையை திறக்கிறார். சாத்தானே சொல்றான், நீர் அவனை ஆசீர்வதித்ததுனால அவன் சம்பத்து பெருகிட்டு பெருகிட்டு. கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். அடுத்து யோபு வாழ்க்கையில ஒண்ணு, அதுதான் கர்த்தர் தமது முகத்தை மறைக்கிறார், எடுக்கிறார். இந்த பகுதி என்பது அப்போ யாக்கோபு 5:11 ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தருடைய செயலின் முடிவு. அப்போ தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதிக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம். என்ன பெயர் அப்படின்னா, அந்தகார வேளை. என்ன வேளை? இப்படி அந்தகார வேளை யார் வாழ்க்கையிலும் உண்டு. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த ரா காலம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எப்பொழுது வந்தது என்று கெத்செமனே தோட்டத்தில் வைத்து உள்ள சம்பவங்களும் இயேசு சொன்ன வார்த்தைகளும் நமக்கு காண்பிக்கப்படும். ஆமென். அங்கே இயேசு சொல்லுவார், இயேசுவை பிடிக்க சீஷர்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ் எல்லாம் வரும்போது இயேசு சொல்வார், இது உங்களுடைய வேலையா இருக்கிறது, இது உங்க வேலை. அந்த வேலையில தான் இயேசுவின் மேல கை போடுவாங்க. அந்த வேலை வரது வரைக்கும் எத்தனையோ முறை இயேசுவை பிடிக்க பார்த்தாங்க. இன்னும் ஏன் இயேசு மலையிலிருந்து தள்ளி விட்டு கொலை செய்ய பார்த்தார்கள். யாருக்கும் என்ன செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. இயேசுவை 3 வருஷம் பிரீச் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் பிடிக்க தோட கூட முடியல. ஆனா எல்லா மீட்டிங்லயும் அவரை பிடிக்க போவாங்க. ஆனா அவங்களுக்கான வேலையில் அந்த டைம்
கர்த்தர் வாழ்க்கையில இப்படி ஒரு பகுதியை செட் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பகுதியை கடக்காத ஒருவரும் இல்லை. புல்லுள்ள இடமும் அமர்ந்த தண்ணீரும் மட்டுமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கம் உண்டு. கர்த்தருடைய வீட்டிலே ஒரு தேவ பிள்ளை போறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளை கடந்துதான் போக வேண்டும். தேவன் தம்முடைய கிரியைகளிலே மகிழுகிறார். இதுல என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கு அப்படி நமக்கு கேட்க தோணும். ஆமே, இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பிதா தம்முடைய முகத்தை மறைத்த தருணம். இயேசு சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஆமென். 12ஆம் மணி நேரத்தில், நம்ம ஊர் 12 மணி, ஆமென், 6ஆம் மணி நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுறார். சிலுவையில் ஜீவனை விட்ட போது என்ன நடந்தது சொல்லுங்க? கரெக்டா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. பூமி எல்லாம் என்ன ஆயிட்டு? இருளாயிட்டு. அப்ப ஆண்டவர் முகத்தை மறைக்கிறார்னாலே என்ன ஆயிருது? இருளாயிருது. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவான். அவன் வாழ்க்கையில எது நடந்துடவே கூடாதுன்னு விரும்புவான் தெரியுமா? ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைத்து விடக்கூடாது, இது மட்டும் நடந்துடவே கூடாது. ஆண்டவர் சொன்னார், இமைப்பொழுது நான் என் முகத்தை உனக்கு மறைத்தேன். அப்ப வாழ்க்கையில் இப்படி ஒரு சாப்டர் இருக்குது. எதுக்காக அப்படிங்கிறது அடுத்த வார்த்தை சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இப்படி ஒரு தருணத்தை அனுமதிக்கும் போது கூட அதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஆமென், இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது, அந்த இடம் என்ன ஆயிட்டு? இருளாயிட்டு. உடனே ஒரு ரூல்ஸ் இருக்கு, ரோம கவர்மெண்ட் படி ஒரு ரூல்ஸ் இருக்கு. சிலுவையில ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? எல்லாருடைய காலெலும்ப உடைப்பாங்க. இது ரூல்ஸ். அவங்க இறந்தாலும் சரி இறக்கலைனாலும் சரி, இது ரூல்ஸ். இதை உடைப்பாங்க. 2 பேருடைய முட்டுக்கு கீழே எலும்பை உடைச்சிட்டாங்க. ஆனா இயேசுக்கு எலும்பை மட்டும் உடைக்கிறதுக்கு பதிலாக ஈட்டி எடுத்து குத்தி பார்க்குறாங்க. குத்தி பார்த்து ரத்தம் வருது, அடுத்து தண்ணி வருது, இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அங்க என்ன செய்யல தெரியுமா? காலெலும்ப கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன? உடைக்கணும். ஆனா இங்க என்ன நடக்கல? உடைக்கல. இது எந்த வேலை? அந்தகார வேலை. ஏன் உடைக்கல? ஏன்னா ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. கவனமா கேளுங்க, இது எந்த வேலை? அந்தகார வேலைன்னா யாருடைய வேலை? சத்துருவனுடைய கை ஓங்கி இருக்கிற வேலை. ஆனா அந்த இடத்துல கூட என்னதான் நடக்குது தெரியுமா? கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ. ஹalleluya. உங்க வாழ்க்கையில் ஒரு அந்தகாரத்தின் இருள் வருகிற சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன எழுதி இருக்கிறாரோ, கர்த்தர் என்ன தீர்மானித்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன நிர்ணயித்திருக்கிறாரோ. யோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு அந்தகார சூழ்நிலை வந்தது. அதை அலோவ் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் எல்லை போட்டாரா இல்லையா? ஆமே. அதாவது சாத்தான் இப்ப போறான், அத கொஞ்சம் முகத்தை மறைச்சதான், அவ்வளவுதான். சபையர் உள்ள என்றாயிட்டான், கல்தையர் என்றாயிட்டான். அக்கினி அடிக்குது, காற்று அடிக்குது, எல்லாமே அப்படி சின்ன பின்னமாகுது. ஆனா ஆண்டவர் எல்லையை போடுறார். இம்மட்டும் வா, அவ்வளவுதான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார், சத்ருவின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நல்ல கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை. சத்ருவின் கையில ஒப்பு கொடுப்பார், சத்ருவின் இஷ்டத்துக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜீசஸ். ஏன் ஆண்டவரே, ஏன் நம்முடைய முகத்தை மறைக்கிறீங்க? டைம் வேகமா போகிறதுனால ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்றேன். ஒன்று, நம் நிலையை நாம் உணர. அதாவது லைஃபோட ரியாலிட்டியை நமக்கு தெரியணும்னா பறந்துட்டே இருந்தா தெரியாது. என்னைக்காவது சிறகு வலிச்சோ சிறகு ஒடிஞ்சோ ஒரு இடத்துல போய் உக்காந்தாதான் லைஃபோடைய ரியாலிட்டி, வாழ்க்கை என்பது இன்னது என்பதை நமக்கு தெரிய வரும். யோபு இதுவரை சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன தெரியுமா? நிர்வாணியாய் வந்தேன். நிர்வாணியாய். இவ்வளவுதான் வாழ்க்கை. நான் கொண்டு வரும்போதும் ஒண்ணுமே கொண்டு வரல, போகும்போதும். இந்த வாழ்க்கையினுடைய தத்துவமே கோவிட்ல தானே தெரிஞ்சது. ஆமே.
ஹல்லேலூயா. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோவிட்ல யாருமே சுவையான உணவு விரும்பல, எல்லாரும் உணவை விரும்பணும். ஹல்லேலூயா. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைச்சா போதும்னு ஆச்சு. அதாவது வாழ்க்கை பல நேரத்தில் நம்ம பிஸியா கொஞ்சம் அந்த வளர்ச்சியை நோக்கியே போயிட்டு இருக்கும்போது, அல்லது அப்படி பெருகிட்டே போகும்போது நம்ம எதை மறக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை மறக்கிறோம். நம்ம யாருங்கிறதே மறக்கிறோம். அதனாலதான் நான் எந்த நிலையிலும் மனரம்யமா இருக்கேன். இதான் லைஃப். இதான் லைஃப். இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமா தெரியாது. வாழ்க்கையினுடைய தத்துவத்தையும் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தையும் நாம் பல நேரத்தில் புரிகிறது இல்லை. தாவீது சொல்லுகிறார், நான் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை அறியும்படிக்கு, உணரும்படிக்கு என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாங்க. நான் எவ்வளவு நிலையற்ற வாழ்க்கையில, அந்த வெள்ளம், துர்ச்சன பிரவாகம் அவனை சூழ்கிற சூழ்நிலை, வெள்ளம் தலைக்கு மேல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவது போல பிரச்சனை, ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற சூழ்நிலை. அப்பதான் புரிந்து கொள்ளுகிறேன், ஆண்டவரே நான் எவ்வளவு நிலையற்றவன் அப்பா. சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆண்டவரே? நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபை. ஆமென். 30வது சங்கீதத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 6வது வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு இப்போ உள்ள வெர்ஷன்ல இருக்கு, நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். இதான் அதனுடைய சரியான அர்த்தம். அதாவது நான் நல்ல லைஃப்ல செட்டில் ஆனதும் நான் சொன்னேன், அவ்வளவுதான், நமக்கெல்லாம் இனி பிரச்சனையே வராதுன்னு சொல்லி முடிக்கல, வந்து விழுந்துட்டு. நம்ம பல நேரத்துல எதை புரிய மறக்கிறோம் தெரியுமா? நாம நிக்கல, அவர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து மறக்கிறோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நான் வந்து டெய்லி ஜெபம் பண்றேன், அதனால நின்றுட்டு இருக்கிறேன். நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், அதனால நின்றுட்டு இருக்கிறேன். நான் நல்லா உழைக்கிறேன், அதனால் இதெல்லாம் ரைட்டு தான். ஆனா இதுக்கு மேல ஆண்டவர் பாராட்டுற ஒரு தயவு இருக்குல்ல, அதுல தானே இதெல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை என்று. 7வது வசனத்துல, நீர் உம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். என்னைக்கு நம்ம இதை கொஞ்சம் மறக்கிறோமோ ஆண்டவர் அதை புரிய வைக்கிறதுக்காக தம்முடைய முகத்தை மறைக்கிறார். நம்முடைய முகத்தை மறைக்கிறதுக்கு என்னன்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய ஒத்தாசையில தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகி எல்லாம் இப்போ நினைச்சதெல்லாம் கைகூடி வருது, பிசினஸ் எல்லாம் அப்படி ஜோன்னு போயிட்டே இருக்கு, எல்லாம் வருது, எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு, அப்படிமா இனி அவ்வளவுதான்பா, சூப்பர்பா அப்படி நினைக்கும் போதுதான் எங்க இருந்து காத்தடிக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும், உங்க தயவுல தான்பா, உங்க தயவுல. இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒரு நாளும் உங்க மனசுல இப்படி நினைச்சிடவே செய்யாதீங்க. ஆமா, நான் நிக்கிறேன் இப்படி மட்டும் நினைக்கிறவே செய்யாதீங்க. ஆமா, இந்த எண்ணங்கள் நமக்குள்ள எழும்பக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சில நேரத்தில் சில காற்றை வீச பண்ணி நமக்கு உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் முகத்தை மறைப்பதற்கு இன்னொரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்னவென்றால், நம்மை கரெக்ட் பண்ணுவதற்காக, திருத்துவதற்காக. இந்த யோபுக்கு பிரச்சனையை நீங்க கவனிச்சீங்கன்னா, யோபுவின் வாழ்க்கையில் வந்த சோதனையில 3 நண்பர்கள் வருவார்கள். அந்த 3 பேரும் யோபுவுடைய நண்பர்கள். அவங்க கூட யாரும் வருவா அப்படின்னா, எலிகு என்பவனும் வருவான். இந்த எலிகு யோபுவுக்கு நண்பன் இல்ல, அந்த 3 பேர்ல ஒரு நபர் கூட வருவார், இந்த எலிகு. இந்த 3 பேரும் யோபுவுக்கு நடந்ததை வச்சு தண்டனையாகவே பேசிட்டு இருப்பாங்க. நீ அப்படி பண்ணியிருப்ப, அதனாலதான் இப்படி. அவங்க பேச பேச யோபுவும் கவுண்டர் பேசிட்டு இருக்கிறா. கவுண்டர் பேசி, நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், அப்படி பேசி 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 என்ன ஆயிட்டு அப்படின்னா, கேட்கிறவங்களுக்கு எப்படி ஆயிட்டு அப்படின்னா, யோபு தன்னை வந்து யாரா காண்பிக்க முயற்சிக்கிறான்?
ஒரு நீதிமானாகவே காண்பித்துட்டு இருக்கிறான். சொல்லி சொல்லி கடைசியில் ஆதாம் ரேஞ்சுக்கு போயிட்டார். யோபு ஆதாம் ரேஞ்சுக்கு போயிட்டார். ஆதாமை போல நான் மறைச்சேனா அப்படின்னு. அதாவது தன்னை ஒருவன் நீதிமானாய் காண்பிக்கிறான். நான் இப்படி இருந்தும் என் வாழ்க்கையில இது நடக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் அந்த இடத்துல யாரை குற்றப்படுத்துறான் தெரியுமா? தேவனை குற்றப்படுத்துகிறான். இப்போ யோபுடைய வார்த்தைகளுக்கு அவங்களுக்கு கவுண்டர் பதில் கொடுக்க முடியல. அவங்க எல்லாருமே அடங்கிட்டாங்க. அடங்கும் போதுதான் எலிகு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எலிகு அழைப்பு இருக்க முடியல. ஏன் இருக்க முடியலன்னா, மற்றவங்க பேசினதுக்கும் எலிகு பேசினதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எலிகு மற்றவங்களை போல மாம்சிகமா பேசல. அதனாலதான் கர்த்தர் கடைசியாக பேசும்போது அந்த 3 பேர் மேலதான் கோபப்படுவேன்னு சொல்லுவார். எலிபாஸ்டர் சொல்லுவார், உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் உண்டது. எலிகு சொல்லவே மாட்டார். ஏன்னா எலிகு பேசினது அவ்வளவுமே ஆண்டவர் அடுத்து சொல்ல வரக்கூடிய காரியத்தை முன்னமே ரிஃப்ளெக்ட் பண்றார். எலிகுவனுடைய வார்த்தையை கேளுங்கள். எலிகு சொல்லும் போது சொல்றாரு, 32:8 வாசிங்க. 32:8, 32:18 வாசிங்க. 32:8 வாசிங்களேன். ஆனாலும் மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, மனுஷனில் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே, சர்வ வல்லவருடைய சுவாசம் அவர்களை உணர்வுள்ளவர்களா. இப்போ இவர் பேசுறதுக்கு அவர் சொல்ற ரீசன் என்னன்னா, இப்ப நாம் பேசல, என்ன அவர் என்ன பண்றார் அப்படின்னா பேச ஏவிட்டு இருக்கிறார். 18வது வசனம், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. மற்ற 3 பேரும் தங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை வைத்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எலிகு ஆவியின் ஏவுதல்ல பேச ஆரம்பிக்கிறான். அப்படி பேசும்போது இந்த எலிகு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அதனுடைய 16, 17, 18 வசனங்களை நானே வாசிக்கிறேன். அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். 18வது வசனம், இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதாவது நமக்கே தெரியாத இதை கடந்த நாள் மெடிடேட் பண்ணும்போது ஒரு சத்தியத்தை புரிந்து கொண்டேன். என்ன தெரியுமா? பெருமை இல்லாத மனுஷனே இல்ல. எனக்கு பெருமையே இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல தெரியுமா? அத போல பெருமை. ஹல்லேலூயா. அதாவது எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்றார் அப்படி ஒருத்தன் கொஸ்டின் பண்றானாலே அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் தெரியுமா? நான் நீதிமான், அவர் தான் தப்பு பண்றார். அதான் அதனுடைய அர்த்தம். எனக்கு ஏன் அவர் இப்படி செய்யறார் அப்படி ஒரு கொஸ்டினை வைக்கிறோம்னாலே அந்த இடத்துல நம்மளை யாரா காட்டுறோம்? அவரை யாரா காட்டுறோம்? ஆமென். நமக்கே தெரியாது. பேசி 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 இந்த 32வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை பாருங்கள். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள். 2வது வசனம், அதனால் ராமின் வம்சத்தானான பூசியனாகிய பரகேலின் குமாரன் எலிகுவுக்கு கோபம் உண்டது. யோபு தேவனை பார்க்கிலும் தன்னைத்தான் நீதிமானாக்கினது நிமித்தம் அவன் மேல் கோபம் உண்டது. தேவனை பார்க்கிலும் நீதிமான் ஆக்கினது நிமித்தம். பல நேரத்தில் நமக்கே தெரியாது. நம்மளை சரி பண்றதுக்காக சில ஆண்டவர் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் ஆண்டவர் விடுவார். அதனாலதான் சொல்றேன், தேவன் சில நேரத்தில் முகத்தை மறைக்கிறது நம்மளை திருத்துறதுக்கு. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நித்தியத்துல நாம் அவரோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால எங்க எதை நறுக்கணுமோ, அதனாலதான் ஒரு பாட்டு அழகா பாடுவோம்ல, கனிச்செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாடியே படர்ந்தீலங்க. அடுத்த லைன் பாடுங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி. இந்த நறுக்கிறது பிடுங்கிறது, ஆமா, இதெல்லாம் எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஆனா அது நம்ம சுத்தம் செய்கிறது. ஆமென். ஆண்டவர் எடுத்து கேட்கிறாரு. எலிகு சொன்னதுக்கு அப்புறம் 40வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமான் ஆக்கிக் கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ.
பல நேரத்துல ஏன் ஏன் நம்ம உடனே எங்க கொண்டு வந்து முடிச்சு போடுறோம் தெரியுமா? நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்றார் அப்படின்னு இப்படி ஒரு கொஸ்டின் வைக்கிறோம்னாலே நம்ம யாரை குற்றப்படுத்துகிறோம் தெரியுமா? தேவனை. யோபு உண்மையிலே தேவனை குற்றப்படுத்தல, ஆனா யோபு தன்னை நீதிமானாய் காண்பித்தது நிமித்தம். யோபு நீதிமானா இல்லையா? நீதிமான் தான், கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆனா அது அது கர்த்தர் சாட்சி கொடுக்கிறது. ஆனா அந்த நான் நீதிமான் கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், நான் அதை வச்சுட்டு கர்த்தரை குற்றப்படுத்தலாமா? என்ன நீதிமான் ஆக்குகிறவர் யார்? நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணு, எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சது என்ன, இப்படி ஒரு கொஸ்டின் நம்ம கிட்ட வருதுனாலே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? நான் ரொம்ப நல்லவன், கர்த்தர் தப்பு பண்ணிட்டார். இப்படி கொஸ்டின் கேட்காம யாராவது இருக்கிறோமா? இல்ல. அதனாலதான் யோபு சொல்றார். ஆமென். 40:4 வாசிங்க. இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அதாவது யோபு மற்ற 3 பேருடைய வாயை என்ன பண்ணிட்டாரு? அடைச்சிட்டாரு. இப்போ யோபு என்ன பண்றாரு? இத அவர் ஃபர்ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாம் மேக்சிமம் அடுத்தவங்களுக்கு வாயை அடைப்போம். ஆண்டவர் பதில் சொல்லும் போது என்ன யோபு, ஆண்டவர் கேட்கிறார், ஆமே உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமம். யோபுவே, இந்த உபத்திரவத்தின் பாதையை நீ அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் ஜெயிச்சிட்டேன். யோபுவே, இந்த உபத்திரவத்தின் பாதையை நீ அக்செப்ட் பண்ணலன்னா நீ என்ன குற்றவாளியா காண்பிக்கிற. தேவன் நமக்கு நியமித்த பாதை இருக்கிறது அல்லவா, அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், சாத்தான் தோத்துட்டான், பரலோகம் ஜெயிச்சிட்டு. இதான் சிம்பிள். ஆண்டவருங்க என்ன அங்க அந்த இடத்துல ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், மறைவான குற்றங்களுக்கு என்ன நீ எனக்கு தெரியாது, என்ன இருக்கு தெரியாது. ஓகே, அப்ப ஏதோ சம்திங் என்கிட்ட வெளியே வந்திருக்கு, கர்த்தர் என்னை சுத்திகரிக்கிறார், கர்த்தர் என்னை புடம் விடுகிறார். பவுல் சொல்றாருல, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள்ளு, அதனால நான் என் பலவீனத்தை குறித்து என்ன பாராட்டுகிறேன், ஓகே வச்சிருக்கிறாரு. பவுல் ஜெபம் பண்ணி மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான், ஆனா பவுலுக்கு இருக்கிற ஒரு முள்ளு மாற மாட்டேங்குது. ஆண்டவருக்கு தெரியும், ஏன்னா நான் ஆகாதவனை போகாதபடிக்கு. என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்கிற தேவன் அல்ல, என் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். நேரம் அதிகம் போகிறதுனால நான் இங்க கன்க்ளூட் பண்ண விரும்புறேன். கர்த்தர் இந்த பாதையில நடத்தி அதன் பிறகு என்ன செய்கிறார் தெரியுமா? உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர்ப்பித்தது தான் 42வது அதிகாரத்துல நம்மால் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 42வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். 10வது வசனம், கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அடுத்து வாசிங்க. யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். 12வது வசனம், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 17வது வசனம், யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே. கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே என்ன செய்கிறாரா? மகிழுகிறார். எப்பவுமே சொல்லுகிற வார்த்தை, இந்த ப்ராசஸ்க்குள்ள யோபுவை கொண்டு போய் வெளியே கொண்டு வரும்போது யார் காணப்படாம போனா தெரியுமா? என் போராடின சத்துரு எங்க போனானே தெரியல. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தி அவருடைய ஜனத்துக்கு கிரீடத்தை சூட்டுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார், அவர் கையை திறக்கிறார், சில நேரத்தில் மறைக்கிறார், எடுக்கிறார். இதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகவே செய்கிறார். உங்க வாழ்க்கையில மறைக்கிறார், எடுக்கிறார்னாலே அடுத்து கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார் என்று அர்த்தம். இழந்த எல்லாவற்றையும் ரெண்டத்தனையாய் கர்த்தர் திரும்ப தர போகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமா? எனவே கர்த்தர் என்ன அனுமதிக்கிறாரோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணலைன்னா
ஆண்டவரை பிளேம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இல்லை, என் ஆண்டவர் ஒருபோது தீமை செய்ய மாட்டார். ஹalleluya. நம்ம சாமர்த்தியத்தில் நம்ம கிட்ட பேச வரவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும், ஆனால் ஆண்டவர்கிட்ட அப்படி பேச முடியுமா? ஆமென். ஹalleluya. ஆண்டவரை நீங்க ஒன்று செய்றீங்கன்னா அதுல நன்மைதான் இருக்கு. கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.